லாஸ்ட் வீடியோல பிபிஓல ஒர்க் பண்ற கேண்டிடேட்லாம் ஐடி ஜாபுக்கு எப்படி வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கேண்டிடேட் 2016 பாஸ்ட் அவுட், மெக்கானிக்கல் பேக்ரவுண்ட்ல நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுவார், சிபிஎஸ்சியில் படித்த ஸ்டூடெண்ட்டு. ஸோ முடிச்ச உடனே ஐடிக்கு போகாம பிபிஓக்கு போயிடலாம், ஏன்னா கேபே வீட்டில் வந்து கூப்பிட்டுக்கும், ஐடி என்விரான்மெண்ட் வேற இருக்கு, ஸோ இங்கிலீஷ் பேசினாலே போதுமானதா இருக்குன்னு ஜாபுக்கு போனாரு. அவர் சொன்ன மெயின் ரீசன் வேற, நான் அந்த டைம்ல ஜாவாவோ பைத்தானோ ட்ரை பண்றதை காட்டிலும் கால் சென்டர் போனா சம்பளம் நிறைய கிடைக்குதுன்னு போனேன் அப்படின்னு சொன்னாரு. பட் ரியாலிட்டி உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியுது அவருக்கு பியூர்லி நான் டெக்னிக்கல் ஜாப், சேலரியும் இன்க்ரிமெண்ட் ஆகல அப்படிங்கிறதுனால. ஸோ யூனிக்ல அப்ரோச் பண்ணவர் நம்ம கம்பெனியும் அவங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஜாபை குவிட் பண்ணாமலே ட்ரைனிங் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னது. அதே வேளை அவர் நோட்டீஸ் பீரியட்லயே ஒரு 12.5 லட்சம் ரூபாய்க்கு பிளேஸ் ஆயிட்டாருங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட், அதாவது அவருக்கு கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கு ஆல்ரெடி, அதோட சேர்த்து எஸ்கியூஎல் பிஎல்எஸ்கியூஎல் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல பிளேஸ் ஆயிருக்காரு 12.5 லட்சம் ரூபாய்க்கு.